தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 3316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. கடின உழைப்புக்கு முழு வெற்றி கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அறிக்கை. பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி சீமான் மேல்முறையீட்டு மனு. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சீமானுக்கு எதிராக திராவிட பெரியார் கழகம் சார்பில் போஸ்டர். நடிகை பாலியல் புகாரில் சீமானை கைது செய்ய கோரி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. பாசிசத்தின் மிரட்டலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள். ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையறை போன்றவற்றை புகுத்த மத்திய அரசு துடித்துக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தற்போது திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் எல்லோரும் ஹிந்தியில்தான் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். மத்திய அரசு அனுப்பும் எல்லாவற்றிலும் கையெழுத்திட்டு மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்துதான் அதிமுக எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். போதைப் பொருட்களால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிப்பு. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை விட்டு போக வேண்டாம் என்று எவ்வளவு கெஞ்சியும் ஓபிஎஸ் கேட்கவில்லை. தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பிரச்சனைகளை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகின்றனர். தமிழ் என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் இலக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன செய்தார் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. மண்டலங்கள் உயர்த்தப்பட்டது குறித்து எம்பி, எம்எல்ஏக்களுடன் விரைவில் ஆலோசனை கூட்டம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து வலுக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம். இன்று திருவோடு ஏந்தியும் நாளை தீக்குளிக்கும் போராட்டத்திலும் ஈடுபட போவதாக அறிவிப்பு. தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என கூறுவது அவமானப்படுத்தும் வகையில் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் கண்டனம். திமுக கூட்டணியால் நொந்து நூடுல்ஸ் ஆகிவிட்டார் திருமாவளவன். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து இன்று முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிப்பு.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் செப்பு கொடி மரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை. தென் மாவட்ட பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் காலாவதியான குளிர்பானம் விற்பனை. ஊழியர்களிடம் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திருப்பத்தூரில் அரசு அதிகாரியை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த விவகாரம். 2 பெண்கள் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை பணக்குடி அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோதி தலைக்குப்பர கவிழ்ந்து லாரி விபத்து. லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர். வேலூர் லத்தேரி அருகே ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் தீயில் கருகி சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் மத்திய இணையமைச்சரின் மகளுக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை போக்சோவில் கைது செய்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடும் வெப்பத்திற்கு இடையே நிலவும் இதமான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. உலக சினிமாவின் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. சிறந்த திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை அனோரா திரைப்படத்திற்காக பெற்றார் சீன் பேக்கர். சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விருதை விக்கெட் படத்திற்காக வென்றார் பால் டேஷ்வல். சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருது இன் தி ஷேடோ ஆஃப் தி சைப்ரஸ் தட்டிச் சென்றது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை ஃப்ளோ திரைப்படம் வென்றது. சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் கீரன் கல்கி. எ ரியல் பெயின் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார். மலேசியாவின் சபா மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் எரிந்து சேதம். நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து பாதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல்.
ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி, பெங்களூரு எஃப்சி ஆட்டம் டிரா. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. மும்மொழி கொள்கை குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவேன். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பேட்டி. அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் டீசரை கொண்டாடும் ரசிகர்கள். யூடியூப் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து முதலிடம். சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேலு நடிப்பில் உருவாகும் கேங்கர்ஸ் திரைப்படம். படத்தின் ரிலீஸ் தேதியை இன்று அறிவிக்கிறது படக்குழு. பத்து நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய டிராகன் திரைப்படம் ரசிகர்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.